நல்ல குணங்கள் அல்லாஹ் விரும்புபவர்கள், வளமையிலும் துன்பத்திலும் செலவிடுபவர்கள், கோபத்தை அடக்குபவர்கள், மனிதர்களை மன்னிப்பவர்கள். பாவம் செய்தவர்கள் உண்மையான மனமாற்றத்துடன் அல்லாஹ்வை நினைத்து மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பார். ஷஹீத்கள் இறைவழியில் உயிர் நீத்தவர்கள். அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் தங்கள் இறைவனிடத்தில் உயிருடன் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வு மற்றும் மகிழ்ச்சி உண்டு. உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பார்கள். உலக வாழ்க்கை ஒரு மாயையான அனுபவம் மட்டுமே. நரகத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தில் சேர்வதே உண்மையான வெற்றி. படைப்பில் சிந்தனை. வானங்களின் படைப்பு, இரவு பகலின் மாறுதல், இவை அனைத்தும் சிந்திக்கிறவர்களுக்கு அடையாளங்கள். எங்கள் இறைவா, நீ இதை வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். சூரா அன்-நிசா ஆரம்பம். சூரா அன்-நிசா சமூக சீர்திருத்தங்களை எடுத்துரைக்கிறது. முக்கிய உபதேசங்கள்: சட்டவிரோதமான வருமானம் தடை, யதீம்களின் அனாதைகள் சொத்துக்களை முழுமையாக வழங்க வேண்டும், அவர்களின் நல்ல சொத்துக்களை கெட்டவற்றால் மாற்றக்கூடாது, திருமணம் மற்றும் குடும்ப சட்டங்கள், ஒருவருக்கு அதிகபட்சம் 4 மனைவிகள் வரை அனுமதி, சமமாக நடத்த முடியாது என்றால் ஒரு மனைவி மட்டுமே வைத்திருக்க வேண்டும், மெஹர் மணமகள் பரிசு நியாயமாக வழங்கப்பட வேண்டும், வாரிசுரிமை இன்ஹெரிட்டன்ஸ் பற்றிய குறிப்பிட்ட பங்குகள் விளக்கப்படுகின்றன, கடன்களை செட்டில்மெண்ட் செய்வது முதன்மை, விபச்சார சட்டத்தில் விபச்சாரம் நிரூபிக்க 4 நேர்மையான சாட்சிகள் தேவை, உண்மையான தௌபா மனமாற்றம் மரணத்திற்கு முன் செய்யப்பட வேண்டும். 4வது ஜூஸ் முடிவில் திருமணத்தில் தடை செய்யப்பட்ட பெண்களின் பட்டியல் குறிப்பிடப்பட்டு இந்த ஜூஸ் முடிவடைகிறது. மொத்த பாடம் என்னவென்றால், அல்லாவின் பாதையில் செலவிடுதல், ஒற்றுமை மற்றும் தக்வா, சபர் பொறுமை, மறுமையை நினைத்து வாழுதல், சமூக நீதியை நிலைநாட்டுதல் ஆகும். அல்லாஹ் நன்மை இந்த உபதேசங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் மக்களாக ஆக்குவாயாக. ஆமீன்.